ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பெண்கள் பஸ்ல ஃப்ரீயா டிராவல் பண்றாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இம்பாசிபிள் அப்படின்னு தானே சொல்ல தோணுது. ஆனா இது நம்ம தமிழ்நாட்டுல ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. கடந்த 5 வருஷத்துல நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ரொம்ப பெரிய சேஞ்ச் பார்த்திருக்கு. இதனால கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. ஆனா இதுல பிக்கெஸ்ட் ஹைலைட் என்னன்னா 2021 நம்ம தமிழக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் அறிமுகம் பண்ணின விடியல் பயணம் திட்டம் மூலமா பெண்கள் சாதா அரசு பஸ்ல ஃப்ரீயா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தோட ஸ்டாட்ஸ் மட்டும் கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. 2021 இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 826 கோடி ஃப்ரீ பஸ் ரைட்ஸ். டெய்லி விமன் பேசஞ்சர்ஸ் 34 லட்சத்துல இருந்து 69 லட்சமா அப்படியே டபுள் ஆயிட்டாங்க. இது மூலமா ஆவரேஜா ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட மாசம் 888 ரூபாய் மிச்சமாகுது. அது அவங்களோட ஃபேமிலி செலவுக்கு டைரக்டா யூஸ் ஆகுது. இதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாவும் இருக்கு. ஜாப்ஸ், எஜுகேஷன், ஹெல்த் கேர்னு எல்லாமே ஈஸியா ஆக்சஸும் பண்ண முடியுது. இந்த ஸ்கீம் பெண்களுக்கு மட்டும் இல்ல, டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புள், டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டின்னு இங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய உதவியா இருக்கு. டிராவல் ஒரு லக்ஸுரி இல்ல, அது ஒரு பேசிக் ரைட். அதனால டிராவல் சேஃபா இருக்கணும்னு எல்லா கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லயும் CCTV, மேஜர் பிளேஸ்ல எமர்ஜென்சி சிஸ்டம் எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதோட டெக்னாலஜியும் இம்ப்ரூவ் பண்ணி சென்னை ஒன் மாதிரியான ஆப்ஸ், ஈஸி டிக்கெட் பிரிண்டிங் சிஸ்டம்னு கொண்டு வந்து எல்லாரும் ஈஸியா யூஸ் பண்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பெண்கள் சுதந்திரமா நகர ஆரம்பிச்சா ஒரு குடும்பம் முன்னேறும். 1000 குடும்பங்கள் முன்னேறினா ஒரு நாடே முன்னேறும்.